இத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தேர்தல் களத்திலே ஒரு பாடல் மிக பிரபலமாக பேசப்படுகின்றது. குறிப்பாக அந்த பாடலில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் மக்கள் மன்றத்திலே ஒரு பரபரப்பை கூட்டி இருக்கிறது என்றுதான் குறிப்பிட முடிகின்றது. வல்வெட்டித்துறையை மையப்படுத்தி வெளிவந்திருக்கக்கூடிய அந்த பாடலில் பல விடயங்களை குறித்து பேசப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தேசிய தலைவரை மையப்படுத்திய விடயம், தேசிய தலைவருடைய தாயாரை மையப்படுத்திய விடயம் என பல விடயங்கள் அதிலே பேசப்பட்டிருக்கின்றன. தேசிய மக்கள் கட்சி, அதாவது அனுரா அவர்களுடைய கட்சியை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் நடைபெறுவதற்கான களங்கள் இருக்கிறதா, அல்லது தேர்தலை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் வாக்குகளை கவருவதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நகர்வா, அல்லது இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை சிங்கள அரசியல்வாதிகள் ஒத்துக்கொள்வார்களா போன்ற பல கேள்விகள் இந்த பாடலை மையப்படுத்தி எழும்பியிருக்கின்றன. அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன, அது இந்த சூழலுக்கு ஏற்புடையது தானா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. பல ஊடகங்கள் இதை குறித்த செய்திகளை முதன்மையாக பதிவிட்டு கொண்டு இருக்கின்றன. தேசிய தலைவருக்கு வெங்கலத்தில் சிலை செய்து வல்வெட்டித்துறையில் வைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மண்ணை காத்து இந்த மண்ணிற்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவன் அவர். அவரை நினைவு கூறுவது என்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமையான விடயம். எனவே அதை நினைவு கூறக்கூடிய களத்தில் தேசிய தலைவருக்கு நாங்கள் உள்ளூராட்சி தேர்தலில் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்று நாங்கள் அந்த உள்ளூராட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற வேளையிலே இவைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதில் ஒன்று தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை, இன்னொன்று தேசிய தலைவருடைய தாயார் பார்வதி அம்மாள் அவர்களுடைய பெயரில் துறைமுகம் ஒன்று உருவாக்கப்படும். அந்த துறைமுகத்திற்கு தேசிய தலைவர் அவர்களுடைய தாயாருடைய பெயர் வைக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவைகள் இரண்டும் நடைமுறைக்கு ஏற்புடையதாக அமையுமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. காரணம், தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை என்கின்ற பொழுது தேசிய தலைவர் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு மக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு களமாக அது பார்க்கப்படுகின்றன. ஆனால் ஒரு புறத்தில் ஒரு சிலர் தேசிய தலைவர் இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி பேசுகின்றனர். ஒரு சிலர் அல்ல, பெரும்பாலானவர்கள் தேசிய தலைவர் இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி பேசுகின்றார்கள். எனவே இந்த சிலை விடயம் என்பது ஏற்புடைய களத்திற்குள் அமையுமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. அதுபோல தேசிய தலைவருக்கு சிலை நிறுவுகிறோம் என்கின்ற பொழுது சிங்கள தலைவர்கள் அதற்கு ஒத்துழைப்பார்களா, அதற்கு அவர்கள் அனுமதி கொடுப்பதற்கான களங்களை எடுப்பார்களா என்கின்ற கேள்விகளை வைக்கின்ற பொழுது விடைகள் இல்லாத ஒரு நிலைதான் இருக்கின்றது. ஆனால் இது வாக்கு பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு செயல்படக்கூடிய களமா என்கின்ற கேள்வி எழும்பாமல் இல்லை. இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள், துயில் இல்லத்தை மையப்படுத்தி. பெரும்பாலான துயில் இல்லத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது சிங்கள ஆட்சியாளர்கள். அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் அதை செயல்படுவதற்கான களங்களை, மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைத்து அந்த புனிதங்களுக்கு பூத்தூவல் செய்யக்கூடிய விடயங்களை தடை செய்வதற்கான நகர்வுகளைத்தான் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் எடுத்தார்கள் என்பது நாம் அறிந்திருக்கக்கூடிய விடயம். இராணுவத்தை சார்ந்தவர்கள் அந்த துயில் இல்லங்கள் அனைத்தையுமே தகர்க்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, துயிலும் இல்லங்கள் மீண்டும் உருவாக்கப்பட்டு அங்கு எங்களுடைய உறவுகளை நாங்கள் நினைவு கொள்வதற்கான களங்கள் அதை ஏற்பாடு செய்வோம். அதுபோல அதற்கான பராமரிப்பு செலவு அனைத்தையுமே நிர்வாகமே எடுக்கக்கூடிய களங்களை ஒத்ததாக அமையும் என்று குறிப்பிடுகிறார்கள். இது நடைமுறைக்கு ஏற்புடையதாக அமையுமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஆனால் மக்களை பொறுத்த மட்டில் துயிலும் இல்லங்கள் அந்த பராமரிப்போடு அவைகள் மீண்டும் உருவாக்கக்கூடிய களங்கள் அமைகின்ற பட்சத்தில்
அவைகள் வியப்பான ஒன்றாக இருக்கும் என்பதை விட தங்கள் இதயங்களிலே துயிலாடிக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை நினைக்கக்கூடிய களங்களாக அவைகள் இருக்கும் என்பதாகத்தான் நாம் இப்பொழுது மக்கள் மன்றத்திலே இருக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கின்றன. ஆனால் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் இதனை எதிர்த்து கடுமையாக காட்டமாக அவர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். இது நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை விட தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை வைப்போம் என்று நீங்கள் கூறுவது எந்த கணக்கில் கூறுகின்றீர்கள்? அது தமிழ் மக்களுடைய உணர்வோடு கலந்துவிட்ட ஒரு தலைவன். அந்த தலைவனை புகழ வேண்டியது போற்ற வேண்டியது தமிழ் மக்கள். ஆனால் நீங்கள் தேசிய கட்சியை கையில் வைத்துக்கொண்டு அந்த தமிழ் தலைவனுக்கு நாங்கள் புகழாரம் சூட்டப் போகிறோம் என்கின்ற விடயம், நீங்கள் ஏதோ ஒரு களத்தை மாற்றுவதற்கான முயற்சியை எடுக்கிறீர்கள் என்பதுதான் நிஜம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது நாம் இதை வைத்து பார்க்கின்ற பொழுது, அல்லது இந்த செய்திக்குள் நாம் பார்க்கின்ற பொழுது, தேசிய தலைவருக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம் என்று அனுரா கட்சியினர் இப்பொழுது குறிப்பிட்டால் அது சிறப்பான ஒரு செயல்பாடாக அமையுமா என்கின்ற விடயத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. அதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவு. ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் இது வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்புவதற்காக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு யுக்தியாகத்தான் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்த ஒரு பயணத்தை எடுத்திருக்கின்றன. அதுபோல எப்படியும் வாக்கு சிதறி தேசிய கட்சிக்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் ஒவ்வொரு கட்சிகளும் அதற்கான களங்களை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது. அது நாம் ஒவ்வொரு இடத்திலுமே அதை குறித்து பார்க்கின்ற பொழுது அந்த வாக்கு எப்படியும் தங்கள் சார்ந்து இருக்க வேண்டும், அது தேசிய கட்சிக்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு தமிழ் கட்சிகள் பயணிக்கின்றன. இன்னொரு புறம் சுயேட்சை குழு என்கின்ற அடிப்படையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு மக்கள் மன்றத்திலே இருக்கக்கூடிய ஆதரவு, இவைகள் அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய கட்சி பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை பெறுமா என்றால் அது கேள்விக்கணைகளாக இருக்கின்றன. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த நிலைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தேசிய கட்சிக்கு வாக்கை திருப்ப வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறது. காரணம், கடற்தொழில் அமைச்சர் இருக்கின்றார், நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இருந்து தங்களுடைய கட்சிக்கு வாக்குகள் கிடைக்கவில்லை என்றால் அது ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடத்திற்குள் அவர்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே எந்த நெருக்கடிகளும் இல்லாத ஒரு நிலையை கொண்டு வந்து நிறுவ வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவர்களிடம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில்தான் இந்த விடயங்கள் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு பாடலாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.